மாமா ஃபோன் பண்றாரு. என்ன பண்றது? ஹலோ யோகி, யோகி என்னாச்சு? ஏதோ அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹலோ சார், நான் புகழோட அம்மா பேசுறேன். ஓ அப்படிங்களா? சாரிங்க. யோகி இப்போ எப்படி இருக்காரு? அவர்கிட்ட நான் பேச முடியுமா? யோகி சார் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. சார் சார் படுத்துக்கோங்க. யார் சக்தி போன்ல? சார் உங்க ஃப்ரெண்டு சிவா பேசுறாரு. எப்படி கொடுங்க சக்தி. ஹலோ சிவா. யோகி என்னாச்சு? ஏதோ அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் இப்போ கால் பண்ணேன். சரி, உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஆமா, எனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு புகழ் தான் சொன்னா. ஓ, நானே உங்களை பார்க்க தான் கிளம்பலான்னு இருக்கேன். ஐயோ, இந்த சிவா டெல்லிக்கு வந்தானா சக்தியை பார்த்துருவான். இவன் டெல்லிக்கு வரவே கூடாது. சிவா, நீங்க எதுக்கு டெல்லிக்கெல்லாம் வந்துட்டு? எனக்கு சின்ன காயம்தான். டாக்டர் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வரி பண்ணிக்க வேணாம். சரி, ஓகே ஓகே. உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய். பாய், வச்சிடுறேன். என்ன சக்தி, சிவா கால் பண்ணதும் டென்ஷன் ஆயிட்டீங்களா? பயப்படாதீங்க. புகழ் தான் ஃபோன் பண்ணி சிவாக்கு எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் சிவா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சிவா என்னை பார்க்க டெல்லி வரேன்னு சொன்னாரு. சக்தி, பயப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதனால தான் சிவாவை டெல்லிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் சார். எதுக்கு சக்தி தேங்க்ஸ்லாம்? இது என்னோட கடமை. சரி சார், நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கா? ஆமா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அதுவும் நைட்லாம் தூங்காம இருந்திருக்கீங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வரேன் சார். நீ மொத்தமா என் கூடவே இருக்கணும் சக்தி. அது மட்டும்தான் என்னோட தேவை. சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே சக்தி, பார்த்து போங்க. ஓகே சார். ஆமா, புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விருந்துக்கு வந்திருக்காங்க. எப்படி பக்கத்துல உரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம சாப்பிடுறாங்க. இதுல இவ ஒருத்தி தனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி, எனக்கு வேணாம், எனக்கு போதும். நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஐஸ்வர்யா தான், அவளுக்கு வை. இந்த ஐயோ, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் மீனாட்சி. சுந்தருக்கு வை. நீ சாப்பிட ஐஸ்வர்யா. இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க.
இல்ல எனக்கு போதும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆளு கொண்டு சாப்பிடுங்க. இந்த ஐயோ வேண்டாம். வை 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 ஐஸ்வர்யா. சாப்பிடு. டேய் சுந்தர், ம் சாப்பிடுறதுல எதுக்குடா சண்டை? என்ன பாரு, எனக்கு என்ன வேணுமோ நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குங்க. என்னமோ சோத்துக்கு செத்தவங்க மாதிரி இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க. அத்தை, சோத்துக்கு சத்தவன் உங்களை மாதிரி தனக்கு வேணும்னு தான் சாப்பிடுவான். அடுத்தவங்களுக்கு கொடுன்னுலாம் சொல்ல மாட்டான் அத்தை. அப்போ என்ன சோத்துக்கு செத்தவன்னு சொல்றியா? அத்தை நான் சொல்லி அத்தை. அப்போ நானே சொல்லிக்கிட்டேனா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்னடா கிண்டலா? அத்தை அது என் கூடவே பிறந்தது. டேய் சுந்தர், பெரியவங்க ஏதோ பேசுறாங்க, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. அத்தை ம், சாப்பிடுங்க. நீ எவ்வளவு குணமா பேசுற. இவனும் இருக்கானே. அத்தை அதுக்கு நீ குணமா நடந்துக்கணும் அத்தை. ம். டேய் சுந்தர், ம் மித்ரா குட்டி, இந்தா சித்தி கிட்ட ஒரு வாய் வாங்கிக்கோ. ம். ஆ, இந்த மீனாட்சி சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற மாதிரி சொந்தக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து தன்னோட இடத்துக்கு ஆப்பு வச்சுக்குவா போலயே. இத நம்ம சொன்னோம்னா குணம் கெட்டுவேன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? வந்த வேலைய பாப்போம். கொஞ்சம் சட்னி போடவா? ம். ம், வைங்க. ஹலோ மில்கி பாய். ஹலோ மில்கி மேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா மில்கி பாய்? நான் சாப்பிட்டேன் மில்கி மேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம் மில்கி பாய்? மில்கி மேன், நீங்க வாங்கி கொடுத்த அந்த பாக்ஸிங் கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மில்கி மேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாக்ஸிங் கிட்ட வச்சு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடினேன். எல்லாரும் இந்த கிட்டு நல்லா இருக்கு, எங்க வாங்கினேன்னு கேட்டாங்க. மில்கி மேன் தான் எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மில்கி மேன். மில்கி பாய் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். சரி, விளையாட்டுல படிப்பை விட்டுறக்கூடாது. நல்லா படிக்கணும், அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கணும். ஓகே? ஓகே மில்கி மேன். பாய். குட் நைட். பை மில்கி மேன். மீனாட்சி, ஆ? சிவா மாமா இவ்ளோ கொஞ்சம் பேசுறாரு. அவர் முகத்துல அவ்ளோ சந்தோஷம் தெரியுது. அந்த அளவுக்கு போன்ல யாரு? அதுவா, டெல்லியில புகழ்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் கூட பேசினாலே இவரு ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. இவருக்கு அந்த பையனை அவ்வளோ பிடிக்கும். பாவம் சிவா மாமா. சக்தி மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா நீ சொல்ற மாதிரி ஒரு குட்டி பையன் சிவா மாமாக்கும் இருந்திருப்பான்ல. சக்தி மட்டும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐஸ்வர்யா சாப்பிடு. ம். சக்தி, வா மகி. என்ன சக்தி ஆபீஸ் வந்திருக்க? நான் ஆபீஸ் வராம எங்க போறது?
இல்ல நைட்டெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல்ல யோகி சாரோட இருந்திருக்க, தூக்கம் இல்லாம வேற இருந்திருப்ப. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தானே. ஹாஸ்பிட்டல்ல யோகி சாரோட இருந்தேன்னா அது அவரு புகழ் உயிரை காப்பாத்தினாரு, அதுக்கான நன்றி கடன். ஆனா அந்த டயர்டெல்லாம் வேலையில காட்ட முடியாது மகி, ஏன்னா இது என்னோட கடமை. இதோ பாரு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நான் தமிழ் தானே கத்து கொடுத்தேன், இந்த பழமொழிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது வந்து நானாவே லேர்ன் பண்ணேன். வெரி குட். இதோ பாரு, இந்த வெரி குட்லாம் இருக்கட்டும் சரியா. நான் தெரியாம தான் கேட்குறேன், நீ யோகி சார் தானே பார்த்துக்கிட்ட, ஏன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்தேன்னா அவர் என்ன உன்னை ஆஃபீஸ்லேருந்து உன்னை என்ன டெர்மினேட்டா பண்ணிட போறாரு? இப்பதானே சொன்னேன் இது தனி அது தனின்னு. யோகி சாரை பாத்துக்கிட்டேன்னு ஒர்க்ல அட்வான்டேஜ் எடுக்கிறது ரொம்ப தப்பு மகி. அட போ சக்தி, பசிச்சா சோறு, டயர்டா இருந்தா நல்ல தூக்கம், இதுல எங்க இந்த சரி தப்பு இருக்குன்னு நான் கேட்கறேன். இதை பாரு, இதே மாதிரி நீ வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வைய, ஹாஸ்பிட்டல்ல யோகி சார் பக்கத்துல உனக்கும் ஒரு பெட் போட வேண்டியதுதான். என்ன ஆனாலும் சரி, நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும். சரிங்க மேடம், நான் என்னத்த சொல்றது, நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, நீ இந்த மாதிரிலாம் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றதுனால உனக்குலாம் யாரும் ஸ்டாச்சு வைக்க போறது இல்ல சரியா? மகி. சரி ஓகே இனஃப். இப்போ யோகி சார் எப்படி இருக்காரு? பாரு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. நானே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும்ன்றது. ஹலோ சக்தி. சார், இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆ, இப்போ பரவாயில்ல சக்தி, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு, நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். சார், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. இருக்கட்டும் சக்தி, என் ஃப்ரெண்டு சுரேந்திரன் தான், அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நானே வந்துட்டேன். சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் உடனே வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சக்தி, வீட்டில் அம்மா இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க பார்த்துப்பாங்க. சரி ஓகே சார். ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் சார். என்ன சக்தி நீங்க நைட்லாம் தூங்காம இருந்தீங்க, இப்போ என்னடானா ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க சக்தி, ஆஃபீஸ் ஒர்க்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சக்தி, நான் சொல்றது கேளுங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே சார். பை. வர வர ரொம்ப கேர் பண்ணிக்கிறா, நிச்சயம் எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்க, எப்படியாவது சக்தியை அடைஞ்சே தீருவேன். சார் என்ன சொல்றாரு? இப்ப பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம், வீட்ல இருக்காரு. ஓ ஓகே, அவ்வளவுதான் சொன்னாரா? என்னை எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தேன்னு கேட்டாரு, வீட்டுக்கு போ சொன்னாரு. நானும் இதே தானே சொன்னேன், நீ எங்க கேட்ட? சொல்ல வேண்டியவங்க சொன்னா மட்டும்தான் நீ நல்லா கேட்டுக்கிற. எனிவேஸ், தட்ஸ் ஹவ் யூ ஆர். ஏய் ஓகே, டென்ஷன் ஆகாத, நீ ஒர்க் பண்ண, நானும் போய் ஒர்க் பண்றேன். என்னடா சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்க, சாப்பிடுறா. எனக்கு சாப்பிடுற மூடே இல்லடா. டேய் புகழ், நம்ம இப்படியே யோசிச்சுட்டே சாப்பிடாம இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்டா. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரதுக்கு நடந்த விஷயம் சின்ன விஷயம் இல்லையேடா. நீ சொல்றது சரிதான், ஆனா யோகி எதுக்கு உன்னை கொல்ற அளவுக்கு போகணும்? அது தானடா இவ்ளோ நேரம் நம்ம ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம். டேய் புகழ், நானும் யோசிச்சு பல ஐடியா பண்ணியிருக்கேன், ஆனா உன் கதையை யோசிச்சா ஒரே ட்விஸ்டா இருக்கேடா. இதை யோசிக்கிறதுக்கே தனி மூளை வேணும்டா. சொல்ற உனக்கே இப்படி இருக்குன்னா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம்தான்டா. சரி, எதுக்கு யோகி இப்படி பண்ணிருப்பாருன்னு உனக்கு தோணுதாடா? டேய்,
நான் என் மூளையை நல்லா கசக்கி பார்த்துட்டேன். என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் உனக்கு யோகிய பிடிக்காது. அதனால யோகி உன் மேல இருக்க கோவத்துல தான் இப்படி பண்ணிருப்பாருன்னு தோணுது. டேய், நீ சொல்ற மாதிரி இருந்தா என்ன அவர் கொன்னுல இருக்கணும். ஆனா என்ன கொல்லலையே. அது மட்டும் இல்லடா, யோகியோட ஃப்ரெண்டு போன்ல நரேஷ் குப்தா கிட்ட புகழுக்கும் யோகிக்கும் சின்ன கீறல் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு யோகிய கத்தியால குத்துனீங்கன்னு தானே மிரட்டினாரு. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஒருவேளை உன்னை கொல்ற மாதிரி கொல்ல பார்த்து யோகி அந்த நேரத்துல உன்னை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருந்தாருன்னா யோகி எதுக்கு அந்த மாதிரி செய்யணுங்கிறது தானே இப்ப கேள்வி. சோ சிம்பிள். உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. என்னடா சொல்ற? எங்க அம்மாக்கு யோகி எங்களை பிடிக்கலன்னா தானே நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனா எங்க அம்மா தான் யோகி அங்கிள் கிட்ட நல்லா பேசுவாங்களே. அப்புறம் எதுக்கு யோகி அங்கிள் எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? டேய், ஃப்ரெண்ட்ஷிப் வேற, நெருக்கமா பழகணும்னு நினைக்கிறது வேற. புரியலையடா? டேய் புகழ், எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டா பழகிடலாம். ஆனா யாராவது ஒருத்தவங்க மனசுல தான் இடம் பிடிக்கணும்னு நினைக்க முடியும். யோகி உங்க அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. எதுக்காக எங்க அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏண்டா, இது கூடவா உனக்கு புரியல? உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாண்டா புகழ், யோகி பண்றதெல்லாம் பார்த்தா உங்க அம்மாவை விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு இப்படி பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் உன்னையும் கொல்லாம விட்டுருக்காருன்னு தோணுது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு யோகி அங்கிள் அப்பாவா வேணவே வேணாம். எனக்கு மில்கி மேன் தான் அப்பாவா வேணும். மில்கி மேன் தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு மட்டும் தான் நான் சம்மதிப்பேன். அப்ப நீ உங்க அம்மா கிட்ட அதை பிடிவாதமா சொல்லணும். எப்படிடா சொல்றது? சாப்பிடாம உண்ணாவிரதம் அடம் பிடி. யோகி அப்பாவா வேண்டவே வேண்டாம்னு சொல்லு. மில்கி மேன் தான் அப்பாவா வேணும்னு சொல்லு. டேய், கண்ணா படத்துல சொல்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். இனிமே இந்த புகழோட பிடிவாதத்தை நீ பார்க்க தானே போற. என்னமோ செய். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, பெல் அடிச்சிருவாங்க. சீக்கிரம் சாப்பிடு. சரிடா. யோகி, வாடா சுரேந்தர். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? என்னடா ரணகாலத்துலயும் ரொமான்ஸா? ஆமாண்டா, சக்தி ஃபோன் பண்ணி பேசினா. ஆ, வீட்டுக்கு வந்து பார்க்கட்டுமான்னு கேட்டா நான் தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். ஏய், இப்போ சக்தி உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வர மாதிரி இருக்குல்ல? இந்த நேரத்தில் நீ அவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனா கண்டிப்பா அவங்க சம்மதம் சொல்லுவாங்கடா. இல்லடா, இப்போ நான் சக்தி கிட்ட பேசுறதை விட அம்மா பேசினா தான் சரியா இருக்கும். அதனால அம்மா கிட்ட சொல்லி சக்தி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச சொல்லணும்.